சிவகங்கை மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மடப்புரம் இளைஞர் உயிரிழப்பு தொடர்பாக 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிவகங்கை மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே 5 காவலர்கள் இந்த விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். தற்போது 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போதைய முந்தைய ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். வலிப்பு ஏற்பட்டதால் அஜித்குமார் உயிரிழந்ததாக காவல்துறையினரின் எஃப்ஐஆரில் தகவல் வெளியாகி இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்தோம். தற்போது 5 காவலர்கள் கைது என தகவல் வெளியாகி உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டு பெறலாம். பிரசன்னா, 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 28ஆம் தேதி ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட அஜித்குமார் என்பவருடைய மரணம் தொடர்பாக அப்பொழுதே 6 காவல் ஆளுநர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள். காவல் நிலைய மரணம் தொடர்பான வழக்குகள் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் அனைத்துமே முறையாக பின்பற்றப்பட்டு உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தரப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையின் முடிவுகள் இன்று சற்று நேரத்துக்கு முன்பு எந்த காலதாமதமின்றி கிடைத்தவுடனே உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக காவலர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடனே இவ்வழக்கை கொலை வழக்காக சட்டப்பிரிவில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு இச்சம்பவத்தில் தொடர்புடைய 5 காவல் ஆளுநர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக திருப்பூணம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதி விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வருத்தத்தக்க சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் காவல்துறை நியாயமான, வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற முறையில் செயல்பட்டுள்ளது என்கின்ற விஷயத்தில் அவர்கள் குறிப்பாக தற்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஒப்பிடும் பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் காவல் நிலைய மரணங்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதோடு இத்தகைய சம்பவங்கள் நடைபெறும் போது எந்தவித தயவு தாட்சமுமின்றி உடனடியாக உறுதியான நடவடிக்கைகள் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டுள்ளது என்கின்ற விஷயத்தில் தற்போது காவலர்கள் கூறியிருக்கிறார்கள். பிரசன்னா, இந்த 5 காவலர்களும் தற்போது எந்த வழக்கின் அடிப்படையில் எந்த பிரிவுகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? தற்போது அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கை தற்பொழுதுதான் நீதிபதிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியும் அவருடைய அறிக்கையை சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தற்போது சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்குடைய பிரேத பரிசோதனை அறிக்கையுடைய முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் தற்போது இவ்வழக்கு கொலை வழக்காக சட்டப்பிரிவுகளில் உரிய மாற்றங்கள் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பு சந்தேக மரணம் என்கின்ற விஷயத்தில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையுடைய அந்த முகாந்திரத்தின் பிரகாரம் கொலை வழக்காக சட்டப்பிரிவுகளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த 5 காவல் அந்த ஆளுநர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமா பிரசன்னா, கைது செய்யப்பட்ட 5 காவலர்களின் புகைப்படங்களையும் திரையில் பார்க்கிறோம். பிரசன்னா, இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இந்த 5 காவலர்களிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு? நிச்சயமாக, அதாவது தற்பொழுது அவர் முதற்கட்டமாக அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதிபதி வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். அங்கு அவருக்கு நீதிமன்ற காவல் வைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அவர்கள் முதற்கட்டமாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருப்பார்கள். அதன் பிறகு நீதிபதி வழிகாட்டுதல் பிரகாரம் அவர் கிளை சிறைச்சாலையிலிருந்து அடைப்பதற்கு தற்போது அவருக்கு போலீசார் ஆயத்தமாகி வருகிறார்கள். நீதிபதியுடைய அந்த நீதிமன்ற காவல் முடிந்த பிறகுதான் போலீசார் தற்போது வழக்கு சிபிசிஐடி கைமாற்றி இருப்பதனால் அவர்கள் இந்த வழக்கை முழுமையாக விசாரிப்பதற்கு அவர்களை தற்பொழுது அவர்கள் காவல் நிலையத்தை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தை அணுகுவதற்கு உண்டான அதீத சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதுபடிதான் தற்போது இந்த வழக்கானது முன்னேற்றமாக போய்கொண்டிருக்கிறது. சிபிசிஐடி காவலர் 5 பேரையும் முறையாக அவர் அவருடைய நீதிமன்ற காவலிலிருந்து அவர்களுடைய விசாரணைக்காக காவலில் அழைக்கும் பொழுதுதான் முழுமையான விவரம் என்ன முதற்கட்டமாக எஃப்ஐஆரில் கூறியிருப்பது போல் அவர் போலீசிடமிருந்து தப்பி செல்லும் பொழுது கீழே விழுந்ததில் வலிப்பு காரணமாக தான் அவர் விழுந்ததாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது அப்போதான் ஊர்ஜனமாக முழுமையாக என்ன நடந்தது என்கின்ற விஷயம் அடுத்த கட்டத்தில் தான் தெரிய வரும். நிச்சயமா பிரசன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர்ல தற்போது அவர் வலிப்பு ஏற்பட்டனால உயிரிழந்தார் அப்படின்னு காவல்துறையின் எஃப்ஐஆர்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்போது 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த விசாரணையின் போக்கு எப்படி இருக்கும்? அதாவது நாளை காலை இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு நாளை நீதிமன்றம் ஒன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சூழலில்
நேற்று வந்து சம்பந்தப்பட்ட உயிரிழந்த அஜித்குமாரனுடைய பிரேத பரிசோதனை வந்துட்டு முழுமையாக முடிந்து அதனுடைய அறிக்கை ஒரு நாளுக்குள் சட்ட பிரகாரம் வந்து சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிபதி அவருடைய விசாரணையுடைய அறிக்கையும் இந்த பிரேத பரிசோதிக்கக்கூடிய அறிக்கையும் இணைத்துதான் அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதன் பிரகாரமே தற்போது காவல்துறையினர் வந்து சந்தேக மரணமா இருப்பதை வந்து கொலை வழக்காக திருத்தம் செய்து தற்பொழுது இந்த 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து சிபிசிஐடியுடைய கைவசம் இந்த வழக்கு சென்றிருப்பதால் அவர்களுடைய பாணியில் தற்பொழுது இந்த வழக்கை அவர் வந்து கையாளுவார்கள். நீதிமன்ற காவலில் இருந்து தற்பொழுது அந்த 5 காவலர்களையும் சிபிசிஐடி போலீசார் வந்துட்டு அந்த 5 பேரையும் விசாரணைக்காக எடுத்து அவருடைய காவல் விசாரணைக்கு எடுத்து முறையாக விசாரணை மேற்கொள்வதற்குண்டான அனைத்து திட்டங்களும் தற்போது தயாரில் இருப்பதாக கூறுகிறார்கள். பிரசன்னா, தற்போது அடுத்தடுத்த முன்னேற்றங்கள்ல இந்த வழக்குல பார்க்க முடியுது. தற்போது 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது தொடர்பா அஜித்குமார் தரப்பு என்ன சொல்றாங்க? அதாவது அஜித்குமாருடைய உறவினர்கள் தற்பொழுது இந்த 5 காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தில் அவர்கள் வந்து சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை வந்து காவல்துறையினர் வந்து துரிதம் விரைந்து அவர் வந்து எடுத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் சற்று மன நிம்மதி அடைந்திருக்கிறார். அவர்கள் மட்டுமல்ல, அந்த திருப்பூர் அந்த மலப்புரம் அந்த கிராமமே வந்து முழுமையாக ஒரு மன நிம்மதி வந்து அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆனால் அஜித்குமார் வந்து காவல்துறைய சித்திரவதையில் தான் அவர் வந்துட்டு உயிரிழந்தார் அப்படின்ற விஷயத்துல அந்த ஊரும் சரி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரும் தீர்க்கமாக நம்புகிறார். ஏனென்றால் அந்த அஜித்குமாரனுடைய உடன் பிறந்த சகோதரர் கண்முன்னே அஜித்குமார் கைகள் கட்டப்பட்டு அவர் வந்து கடுமையாக தாக்கப்பட்டதை வந்து அவரும் பார்த்திருக்கார். அவரும் வந்து காவலரால் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தில் அவர் ஊர்ஜினமாக நீதிபதியிடம் வந்துட்டு அது சம்பந்தமாக எழுத்துப்பூர்வமாகவே வந்து புகார் கொடுத்திருக்கிறார். அது போக இறந்து போன அஜித்குமாருடைய தாயாரும் காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக காவலர்களுடைய சித்திரவதையின் காரணமாகவே தான் இவர் வந்து உயிர்ந்ததாக அவர் வந்து கொடுத்திருக்கிறார். அதனுடைய எஃப்ஐஆரும் தற்போது திருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரசன்னா, இந்த மாதிரியான வழக்குகள்ல பொதுவா ஆதாரங்களை நிரூபிக்கிறது, ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாத்தான்குளம் வழக்கிலேயே பல இடர்பாடுகளுக்கு அப்புறமா ஆதாரங்கள் பெறப்பட்டது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உறுதியான ஆதாரங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது, அதை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று இருக்கிறதா? அதாவது பிரேத பரிசோதனையில் அஜித்குமாரனுடைய அந்த உடல் முழு கிட்டத்தட்ட வழக்கமாக ஒரு பிரேத பரிசோதனை வந்து 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் மட்டுமே தான் நடைபெறும். ஆனால் அஜித்குமாரனுடைய பிரேத பரிசோதனை வந்து முழுமையாக 5 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்றிருக்கிறது. அது போக அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து தயார் செய்தது வந்துட்டு வழக்கத்துக்கு மாறாக தற்போது வந்து 2 நிபுணர் குழுவினர் வந்து அவருடைய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்துட்டு அவர் வந்து தயார் செய்திருக்கிறார்கள். அதில் வந்து வலுவான ஆதாரங்கள், அதாவது வெளிக்காயங்களோ உள்காயங்களோ அனைத்து அந்த ஆதாரங்களும் அவருக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய அனைத்து சாத்தியங்களும் இருக்கின்றன. அது போக இன்று இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய வெங்கடபிரசாத் என்கிற நீதிபதி அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த 3 இடங்களையுமே அவர் முழுமையாக கலந்தாய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அந்த கடைசியாக அந்த மடப்புறம் கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தில் தான் அவரை வந்து இறுதியாக வந்து அடைத்து வைத்து அவரை வந்துட்டு சித்திரவதை செய்ததாக அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இடத்திலும் அவர் வந்து முழுமையாக அங்கே வந்து கலாய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதுபோக அந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடமும் அவர் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். அனைவருமே காவல்துறைக்கு எதிராக தான் அவர் வந்து கூறியிருக்கிறார்கள். மடப்புரம் இளைஞர் வழக்கு தொடர்பாக 5 காவலர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.